Hi friends, நான் வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 701 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். ஒரு சில நேரங்களில் அமானுஷங்கள் நம்மளுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கும். இது என்னுடைய இடம், இந்த இடத்துல இருந்து நீங்கள் காலி பண்ணுங்க அப்படின்ற ஒரு வார்னிங். ஆனால் அந்த ஒரு வார்னிங்கை நம்ம எடுத்துக்காம அதை ஒரு பொருட்டாவே படுத்தாமல் நம்ம அதே இடத்துல இருந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா விளைவுகள் பயங்கரமாக விபரீதமாக ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குங்க. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு சென்னையிலிருந்து பிரசாந்த் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு ஒரு 18 வருடங்களுக்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கையில் ஒரு சிம்ம சொப்பனமாக நடந்த ஒரு நிகழ்வு. இந்த ஒரு நிகழ்வை பற்றி நினச்சா இப்போ கூட அப்படியே பதறுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, கதையோடைய ஸ்டார்டிலேருந்தே வர ஆரம்பிப்போமே. 18 வருடங்களுக்கு முன்னாடி பிரசாந்தோடைய குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா சேலமில் இருக்கிற ஒரு சின்ன அழகிய கிராமத்தில் தான் வந்து வசித்து வந்தாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்க. ஸோ அந்த டைமில் அங்கே தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வீடு, ஒரு குவார்டர்ஸ் மாதிரி கிடையாது, ஆனால் அவருக்கு ஒரு வீடு அலோகேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த வீட்டில் தங்குறதுக்காக இவங்க குடிபெயர்ந்து போயிருக்காங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக 3 அண்ணன் தம்பி, அதாவது பிரசாந்த், சிவா அண்ட் செந்தில் 3 பேர் இருந்தாங்க. அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ பிறக்க போகிறது ஒரு பெண் குழந்தையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பெண் குழந்தை பிறந்ததுன்னா அவங்களுக்கு சுஷீலா அப்படின்ற ஒரு பேரும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க விருப்பப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியே அந்த வீட்டுக்கு போன உடனே அவங்களுக்கு ஒரு 3 மாதத்துலேயே ஒரு அழகான பெண் குழந்தை வந்து பிறக்குது. அந்த குழந்தைக்கு சுஷீலா அப்படின்ற ஒரு பேருமே வைக்கிறாங்க. ஸோ இனிஷியலாக ஒரு 6 months எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் போயிட்டு இருந்திருக்கு. ஆக்சுவலாக இவங்க எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கவனிக்கலை அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ கொஞ்ச நாள் அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அவங்க அம்மா வந்து கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது சைடில் டீ வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா வந்து டீ கேட்பாராம் ரெகுலராக. ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 6 to 7 வாட்டி டீ கேட்பாராம். டீ வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஹாலுக்கு வந்திருக்காங்க. டீயை வந்து நல்லா சூடாகிட்டதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுறாங்க கேஸெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் இவங்க ஹாலில் வந்து அவங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சூடு ஆறட்டும், அதுக்கப்புறம் நான் ஊற்றி தரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி கருகிற மாதிரி ஒரு ஸ்மெல் வந்திருக்கு. என்னடா இது கருகிற மாதிரி ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தா ஆஃப் பண்ணி வச்சுருந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிருக்குங்க. அப்படியே வந்து அந்த டீ பாத்திரம்லாம் வந்து டீ கொதிச்சு கருகி அந்த டீ எல்லாம் ஒட்டிக்கும் இல்லையா பாத்திரத்தில், லிட்ரலாக இன்னொரு 2 நிமிஷம் விட்டுருந்தா அந்த டீ பாத்திரமே வந்து பார்த்திங்கன்னா நெருப்பை பற்றி எரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலைமையில் பார்த்து ரொம்ப பயந்து போய் குடுகுன்னு ஓடி போய் திரும்பியும் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ இவங்க என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான், நான் வந்து கேஸை ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சேன், ஆனால் ஆஃப் பண்ணாமல் வந்திருப்போம் போல இருக்கே அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு அவங்களுக்கு அவங்களுடைய வீட்டு செவறுகள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஏர்த் அடிக்குது, லைட்டாக ஷாக் அடிக்குது. செவரு தொட்டாலே வந்து கிருந்து. அது வந்து ஒரு ரெய்னி சீசன் வேறு. ஸோ இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மழை பெய்யுது, ரெய்னி சீசன்னால இது பழைய வீடு வேறு, கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த செவறுகள் எல்லாம் எர்த்து பாஸ் ஆகுது போல இருக்குது, அதனால செவரு தொட்டா ஷாக் அடிக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி அதையும் வந்து நார்மலாக விட்டுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க. அவருமே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷியன்ஸ் எல்லாம் வச்சு இந்த எர்த் செக்கிங்லாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. எல்லாமே கம்ப்ளீட்டாக நார்மலாக தான் சார் இருக்குது, இதுக்கப்புறம் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. சரி, இந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே ஃப்ரீயாக விட்டுடுறாங்க. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் அந்த காய்கறியெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. வெட்டி ப்ராப்பராக ஒரு பிளேட்டில் வச்சு ஓரமாக வச்சுருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஷெல்ஃப் இருக்குமா, அந்த ஷெல்ஃபில் வந்து ஓரமாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தங்கச்சி சுஷீலா இருக்காங்க இல்லையா, சின்ன குழந்தை, அப்போ தான் பிறந்திருக்காங்க, ஒரு 2 மாதம் 3 மாதம் இருக்கும். ஸோ அவங்க வந்து அழுகுறாங்க. அழுத உடனே ஐயோ பாப்பாவுக்கு பசிக்குது போல இருக்கே, பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்திருக்காங்க. வந்து பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கிச்சனில் டமால்னு கீழே விழுகிற மாதிரி ஏதோ ஒரு சவுண்டு. என்னடா விழுகுது அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா இவங்க காய்கறி நறுக்கி ஓரமாக வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த பிளேட் வந்து பார்த்திங்கன்னா செதறி கீழே விழுந்திருக்கு.
கீழே ஃபுல்லாக காய்கறியெல்லாம் சதுரி கிடக்குது. இதை பார்த்த உடனே இவங்க யோசிச்சிருக்காங்க, இது நம்ம பசங்களோட வேலையாக தான் இருக்கணும், அவனுங்க சும்மாவே இருக்க மாட்டானுங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கானுங்கன்னு சொல்லி கத்துறாங்க. பார்த்தா 3 பசங்களும் வீட்டில் இல்லை. ஃபார் அ ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுடைய மனசுக்குள்ள என்ன தோணுது அப்படின்னா, யாருமே வீட்டில் இல்லையே, நானும் பாப்பாவும் மட்டும்தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த தட்டை தள்ளி விட்டது யாரு அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்குது. சரி, தனியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இமேஜினேஷன் வர்றதெல்லாம் சாத்தியமான ஒரு விஷயம் தான், நம்ம ரொம்ப இமேஜின் பண்ணிக்க வேணாம், நம்ம கம்முன்னு போயிட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வேலையை கண்டினியூ பண்ணுறாங்க. ஒரு வாரம் கழிச்சு எல்லாரும் நைட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்களுடைய பாத்ரூம் டேப் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. தண்ணி வந்து பக்கெட்டில் நிரம்பி அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகிற சவுண்ட் வந்து இவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. அவங்க அம்மாவுக்கு வந்து ஸ்லீப் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. சின்னதாக சவுண்டு கேட்டால் கூட அவங்க ஏஞ்சிருவாங்களாம். இந்த மாதிரி தண்ணி போகிற சவுண்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து, யாரா இது, பசங்க போனால் இந்த மாதிரி பண்ணுறாங்க, பாத்ரூம் டேப்பை வந்து க்ளோஸ் பண்ணாமல் வந்துட்டாங்க, சரி நம்ம போய் க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க எழுந்து போயிருக்காங்க. பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த தண்ணி பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. டேப்பு வந்து ஓப்பனாக தான் இருக்குது. டேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு சரி வந்துட்டோம், கால் கை கழுவிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால் கையை கழுவுறதுக்காக அந்த தண்ணியில் கையை வைக்கிறாங்க பாருங்கள். அப்படியே இவங்களுக்கு பயங்கரமாக ஷாக் அடிக்குது. ஷாக் அடித்த உடனே இவங்க கத்துறாங்க. கத்துற இவங்களுடைய ஹஸ்பண்ட் எழுந்து ஓடி வர்றாரு. என்னம்மா ஆச்சு அப்படின்னா, தண்ணியில் கை வச்சா ஷாக் அடிக்குதுங்க அப்படின்னு. என்னம்மா நீ சொல்கிற, தண்ணியில் கை வச்சா ஷாக் அடிக்குதுன்னு சொல்லி அவர் தொட்டு பார்க்குறாரு. பார்த்தா ஷாக்கும் இல்லை, ஒன்றும் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. என்னம்மா நீ இந்த மாதிரி தேவையில்லாமல் இமேஜினேஷன்லாம் பண்ணிக்கிறமா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறார். இவங்களும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, அன்றைக்கி தட்டு கீழே விழுந்தது, அதுக்கப்புறம் இன்றைக்கி தண்ணியில் ஷாக் அடிச்சது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, ஏன் வந்து இவருக்கு வந்து எதுவுமே தெரிய மாட்டேங்குது, நான் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சாலும் இவர் சீரியஸாக எடுத்துக்க மாட்டுறாரு, இந்த வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் எப்படி அவர்கிட்ட சொல்கிறதுன்னு சொல்லி தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஓடி போயிடுதுங்க. இந்த 1 மாதத்தில் நிறையா தடவை இந்த மாதிரி சின்ன நிகழ்வுகள் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. லிட்ரலாக அந்த கேஸ் பற்றிக்கிறது அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது ரெகுலராக நடக்க ஆரம்பிக்குது. இவங்க ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, கிளியராக அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே சிலிண்டரையும் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து சோஃபாவில் உட்காடுறாங்க. கேஸை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன தான் ஆகுது பார்ப்போம், இந்த மாதிரிலாம் உண்மையிலேயே நடக்குதா இல்லை நான் தான் இமேஜின் பண்ணிக்கிறேன்னான்னு பார்ப்போம்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கா. மேலே ஒரு பாத்திரம் இருக்குது. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது. கிச்சனில் யாருமே என்டர் ஆகலை. அந்த டைமில் வீட்டில் இவங்க மட்டும்தான் தனியாக இருக்காங்க. ஸோ கேஸ் ஆன் ஆகிறத பார்த்த உடனே இவங்களுக்கு லிட்ரலாக ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல ஏதோ ஒரு அமானுஷ சக்தியுடைய ப்ரெசன்ஸ் இருக்குது, அந்த அமானுஷ சக்திக்கு நம்ம இங்கே இருக்கிறது பிடிக்கல, அதனால தான் இந்த மாதிரி டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்றத இவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்த அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட எப்படி சொல்கிறது, ஏன்னா அவருக்கு இந்த அமானுஷத்தின் மேலெல்லாம் மிகப்பெரிய நம்பிக்கையே கிடையாது, சொன்னால் பயங்கரமாக திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதே டைமில் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா பவர் கட் ஆகுது. ஈவினிங் ஒரு 7 o'clock இருக்கும். பசங்க 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா டியூஷன் போயிட்டாங்க. ஒரு பையன் வந்து ஏதாவது பிரசாந்த் 10th படிச்சுக்கிட்டு இருக்காப்புல, செந்தில் வந்து 8th படிச்சுக்கிட்டு இருக்காப்புல, அதுக்கப்புறம் சிவா வந்து 7th படிச்சுக்கிட்டு இருக்காப்புல. 3 பேரும் டியூஷன் போயிட்டாங்க. வீட்டில் சுஷீலா சின்ன பாப்பாவும் இவங்க 2 பேரும் மட்டும் தான் தனியாக இருக்காங்க. தனியாக இருக்கும்போது கரண்ட் ஆஃப் ஆகிடுதுங்க. ஆல்ரெடி கேஸ் பற்றி எரிஞ்ச மாதிரி ஒரு நிகழ்வு லைவாக பார்த்துருக்காங்க. இப்போ கரண்ட்டு போன உடனே நைட்டில் எப்படி அவங்களால அந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியும்? பயத்தோட உச்சகட்டத்தில் பாப்பாவை அப்படியே கேரி பண்ணிக்கிட்டு இவங்க மெதுவாக மெயின் டோர் வழியாக நடந்து போகும்போது லிட்ரலாக யாரோ இவங்களுடைய கையை பிடிச்சி போக விடாதபடி தடுக்கிறத இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அந்த கையோட பிடி இருக்கு இல்லையா, அப்படியே சில்லுன்னு இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு ஐஸ் கட்டியை தூக்கி கையில் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல். அந்த சில்னஸோட தாண்டி அந்த கையுடைய புடி வந்து அவங்களுடைய கை அப்படியே இருக்குது. இருக்க உள்ளே இருக்கிற எலும்பெல்லாம் அப்படியே உடைக்கிற அளவுக்கு இருக்குன்னா எவ்வளோ வலிக்கும், அந்த வலி வந்து வலிக்குதுங்க. இவங்க கத்துறாங்க. இவங்களுடைய கதறல் சத்தம் இவங்களுக்கே கேட்கல. ஆனால் இவங்க தொண்டை தண்ணி கிளியை வந்து கத்துறாங்க. சவுண்டு சுத்தமாக வெளியே வரவே இல்லை. யாரோ இவங்களுடைய உடம்புல இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முயற்சி பண்ணுறாங்க. எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய காலை முன்னோக்கி எடுத்து வைக்கவே முடியலைங்க. யாரோ இவங்களை அப்படியே அரெஸ்ட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி நிற்க வச்ச மாதிரி தான் இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. குழந்தை சுஷீலாவும் கத்துது.
அவ்வளோ கத்துறாங்க பாப்பா. இல்லைம்மா அழுவாதமான்னு தட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இவங்க பின்னாடி யாரோ நிற்கிறத இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. கரெக்டாக இவங்களுடைய தலைக்கு பின்னாடி வந்து பாப்பாவை இப்படி தானே தோளில் படுக்க வச்சுருப்பாங்க. பாப்பா அப்படியே எகிருது, கத்துது, அப்படியே தலையெல்லாம் அப்படி பின்னாடி சாய்க்குது. அப்படியே தலையை பிடிச்சிக்கிறாங்க. இல்லை பாப்பான்னும் போது இப்படி லைட்டாக பார்க்குறாங்க. பின்னாடி கருப்பான ஒரு உருவம் நிற்கிறத வந்து பார்க்குறாங்க. அந்த உருவத்தை பார்த்து அடுத்த செகண்ட் இவங்க கத்துறாங்க. அதே இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க. அந்த டைமில் கரண்ட்டும் வருது. அந்த டைமில் 3 பசங்களும் வீட்டுக்குள்ளே வராங்க. ஐயோ அம்மா என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் வந்து பெரிய பையன் இல்லையா, வந்து என்னமாச்சு தட்டுறாப்புல. அவங்க மயக்கத்தில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் குடுகுடுன்னு ஓடி போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து முகத்தில் தெளித்து, அம்மா என்னமாச்சு? இல்லைடா என்னென்னமோ நடக்குதுடா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, மனசெல்லாம் அப்படியே படப்படன்னு இருக்குடா, நானும் பாப்பாவும் தனியாகவே இருக்கும், உனிமேல் நீங்கள் டியூஷன் பண்ணால் கூட நாங்கள் வெளியே வந்துடும்டா, அவங்க கூடயே இருக்கும்டா, தனியாக விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி பிரசாந்த் கிட்ட சொல்லு. சரிம்மா நீங்கள் வாங்க, டியூஷனுக்கு வெளியே உட்காந்துக்கங்க, அதுக்கப்புறம் நீங்கள் தனியாகவே இருக்காதீங்க, இன்ஃபேக்ட் பாத்ரூம் போகணுன்னா கூட என்னை எழுப்புங்க, நான் வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் வந்து படுக்க போகிறாங்க. எல்லாரும் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு அர்ஜென்ட்டாக பாத்ரூமை யூஸ் பண்ணணும், ரொம்ப அர்ஜென்ட்டாக வருது. சரி, எழுந்து தனியாக போகிறதுக்கும் பயம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு வாட்டி பாத்ரூம்குள்ளே போய் அந்த தண்ணியில் கையை வைக்கும்போது ஷாக் அடிச்சிருக்கு. அந்த ஒரு பயத்திலேயே போயிட்டு பிரசாந்த் எழுப்புறாங்க. தம்பி நீ டயர்டாக இருப்பேன்னு தெரியும், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா, பாத்ரூம் போகணும், கூட வரையா? அந்த பாத்ரூம் கூட இவங்களுடைய வீட்டுக்குள்ளே அட்டாச்லாம் கிடையாது, வீட்டிலேருந்து வெளியே இருக்கும். சரிம்மா நான் வரேம்மா, நான் வெளியே நிற்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கூடயே நடந்து போகிறாரு. வெளியே நின்றுக்கிறார். அவங்க அம்மா உள்ள பாத்ரூம் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்ரூம் போய் முடிச்சுட்டு கை கால்லாம் அலம்புவாங்க இல்லையா, கை கால்லாம் அலம்பியிருக்காங்க. எதுவுமே தண்ணியில் கரண்ட் ஷாக் அந்த மாதிரி எதுவும் ஆகலை. சரி எல்லாம் நார்மலாக தான் போயிட்டுருக்கு. அம்மா வந்துடுவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் டோருடைய லாக் இருக்கும் இல்லையா, அந்த லாக்கில் வந்து கையை வைக்கிறாங்க. கையை வச்சா கிர்ன்னு ஷாக் அடிக்குதுங்க. ஷாக் அடித்த உடனே ஐயான்னு கத்துறாங்க. கத்துன உடனே பிரசாந்த் வெளியே இருந்து ஐயோ அம்மாக்கு இது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கதவை உடைச்சி திறக்கிறாப்புல. திறந்த உடனே அவங்க அம்மா ஒரு ஸ்டெப்பு வந்து வெளியே எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வைக்கும்போது எட்டி அவங்கள பின்னாடி இருந்து யாரோ உதைச்சா மாதிரியும் அவங்க அப்படியே எகிரி போய் ஒரு 7-8 அடி தள்ளி விழுகிறாங்க. பிரசாந்துக்கு செம்ம கோவம். யாராவது உள்ள பாத்ரூம்ல இருந்து எங்கள் அம்மாவை எட்டி உதைக்கிறதுன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு யாரா அப்படின்னு பார்த்தா பாத்ரூம் செவருடைய ஓரத்தில் பாத்ரூம் செவரை ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு மிகப்பெரிய கருப்பான உருவம் அங்கே இப்படி நின்று அப்படின்ற ஒரு சவுண்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே பிரசாந்த் லிட்ரலி ஃப்ரீஸ். ஐயோயோ என்னமோ ஆகுதுரா, இங்கிருந்து வெளியே ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லி வெளியே ஓடி வராரு. அவங்க அம்மா வேற எகிரி கீழே விழுந்திருக்காங்க. என்னமாச்சுன்னு எழுப்புறாப்புல. டேய் நான் சொன்னல ஏதோ நடக்குதுறான்ட்டு, பாத்தியாடா? அம்மா பார்த்தம்மா, ஏதோ ஒன்று நிற்கிதுமா உள்ள, ஒரு மாதிரி பயமாக இருக்குமா, எனக்கு அப்படியே பதறுதுமா, அம்மா வீட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாருங்க. அதுக்கப்புறம் இதை வந்து எப்படியாவது அப்பா கிட்ட சொல்லணும்னு சொல்லி அடுத்த நாள் போயிட்டு பிரசாந்த் அவங்க அப்பா கிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்காரு. டேய் உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் இதே வேலையாக போச்சுடா, என்னடா நீங்கள் நம்மளுக்கு வாடகை இல்லாமல் கவர்மெண்ட் வந்து ஒரு கோட்ரஸ் மாதிரி ஒரு வீடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க, அந்த வீட்டில் தங்குறதுக்கு என்னடா பிரச்சனை உங்களுக்கு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கடுப்பேற்றுறீங்க, வெளியே போய் வாடகை கொடுத்து என்னால் சமாளிக்க முடியாதுடா, ஆல்ரெடி உங்கள் 3 பேரை படிக்க வைக்கிறேன், அதுக்கப்புறம் இப்போ பாப்பா வேற பிறந்திருக்கா, எனக்கு அவ்வளோ சம்பளம் கிடையாது, 4 பேர் 5 பேர் 6 பேர் கொண்ட குடும்பம்டா, இந்த குடும்பத்தை நான் பார்த்துக்கணும், எப்படிடா என்னால் ஃபினான்ஷியலி மேனேஜ் பண்ண முடியாதுடா அப்படி இப்படின்லாம் பேசுகிறாரு. சரிப்பா கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் வந்து அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு வராருங்க. வந்துட்டு இவர் தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவங்க அம்மா வந்து பிரசாந்த் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. தம்பிங்க 2 பேரும் நல்லா தூங்குறாங்க. அப்படியே சோஃபாவில் உட்காந்து கிச்சன் பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது லிட்ரலாக அந்த ஸ்டவ் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டவ் பக்கத்தில் அதே ஒரு கருப்பான உருவம் நின்று அப்படின்ற ஒரு வாய்ஸ் சவுண்டு கொடுக்குது. இந்த சவுண்டை கொடுத்த உடனே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சரி நம்மளுக்கு ஏதோ ஒன்று சொல்ல விரும்புது, நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது அதுக்கு பிடிக்கல, நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. படுத்து நல்லா தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் எவ்ரி சண்டே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி குடும்பமாக உட்காந்து டின்னர் சாப்பிட்றது. ஏன்னா அவங்க அப்பா எப்பயுமே ஒர்க் முடிச்சுட்டு ரொம்ப லேட்டாக வருவாராம். ஒரு நாள் கூட பசங்க கூட உட்காந்து சாப்பிட்டதே கிடையாது. சண்டே நைட்டு மட்டும் டின்னர் எல்லாரும் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு ரூல் அவங்க வீட்டில். டின்னருக்கு உண்டான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டாங்க. சிக்கன் 65 பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்காங்க, எல்லாம் தடபுடலாக சாப்பிடலாம், வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் பண்ணியிருக்காங்க. சரி எல்லாம் வச்சுட்டு
சாப்பிட்லான்னு உட்காரும்போது பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு போகுதுங்க. கரண்ட்டு போன உடனே அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, வேணாம் இங்கே இருக்க வேணாம், நம்ம மொட்டை மாடியில் போயிடலாம், இந்த மாதிரி நிலா சோறு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நிலா சோறு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி எல்லா சமையல் பண்ண பொருள்லாம் மேலே எடுத்துன்னு போய் ரவுண்டாக எல்லோரும் உட்காந்து ஒரு சின்ன லேம்ப் வந்து வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பிரசாந்தோடைய அம்மாவுக்கு விக்கல் எடுக்க ஆரம்பிக்குது. அப்போ தான் அவங்க அப்பா ரியலைஸ் பண்ணுறாரு, ஐயோ தண்ணி எடுத்துகிட்டு வர வந்துட்டோமேப்பா, எல்லா பொருளும் எடுத்துன்னு தண்ணி எடுத்துன்னு வரக்கூடாதா, பிரசாந்தை போய் தண்ணி எடுத்துகிட்டு வாடா அப்படின்றாரு. அப்போப்பா கரண்ட்டெல்லாம் போயிடுச்சுப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா, நாம போலப்பா. செந்தில்கிட்டையும் சிவாகிட்டையும் சொல்கிறாரு, அவங்க 2 பேரும் சின்ன பசங்க, அப்பா போப்பா இருட்டாக இருக்கும்ப்பா, எனக்கு பயமாக இருக்கும், நாங்கள் போலப்பா அப்படின்னு. என்னடா இப்படி பயந்து சாவறீங்க, ஆம்பளை பசங்க இந்த மாதிரி பயப்படலாமாடா, சரி விடுங்கடா நானே போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கீழே போகிறாருங்க. சின்னதாக ஒரு லேம்ப் வச்சுக்கிட்டு தான் போகிறாரு. கீழே உள்ளே என்டர் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வந்துடுது. அப்பாடா கரண்ட் வந்துருச்சுப்பா, பிரச்சனை இல்லை, நம்ம தண்ணி பிடிப்போம் அப்படின்னு சொல்லி தண்ணி பிடிச்சிக்கிட்டே இருக்காருங்க. தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்க அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா திரும்பியும் கரண்ட்டு போகுது. ஃபுல் கும் இருட்டு. கையில் வச்சுருந்த லேம்பை வேறு கரண்ட் வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு அணைச்சிட்டாரு. அந்த இருட்டிலே தண்ணி பிடிக்கிறார். சரி டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி தண்ணி பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு பின்னாடி யாரோ மிகப்பெரிய கொலுசு போட்டு நடந்து வர சவுண்டு வந்து இவருக்கு கேட்குது. இவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, தன்னுடைய மனைவி தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, என்னம்மா நீயா அப்படின்னு அப்படின்றது. சரி சரி இருமா தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுற, அதுக்குள்ளவாம்மா விக்கெல்லாம் நின்றுடுச்சா அப்படின்னு. சரிம்மா அதுக்கேம்மா இவ்வளோ கோவமா ஊன்ற, நான் தண்ணி பிடிச்சிட்டு வரேம்மா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாம்மா, சீக்கிரம் வந்துடுறேன், நீ போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பிடிச்சிக்கிட்டு டேப் ஆஃப் பண்ணுறாரு. அந்த கொலுசு சச்சன்னு ஓடுற மாதிரி சவுண்டு. அந்த சவுண்டை கேட்ட உடனே, ஏம்மா என்னம்மா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு, என்னடா இது அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்த்தா லிட்ரலாக ஒரு விஷயத்தை பார்க்குறாருங்க. தூரத்தில் மெயின் டோர் இருக்கு இல்லையா, மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய கருப்பான உருவம் அப்படி நின்றுக்கிட்டு இருக்கு. அதுதான் வந்து ஒரு கொலுசை போட்டு சல்னு ஓடுற மாதிரி இருக்குது. அங்கே இருந்து அந்த உருவம் ஸ்பீடாக ஓடி வருது பாருங்க. அப்போ தான் அந்த உருவத்துடைய ஃபேஸை இவர் பக்கத்தில் பார்க்குறாரு. அந்த ஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்னா, யாரோ நகத்தெல்லாம் புறாண்டி வச்சு அப்படியே ரத்தம்லாம் வெளியே ஒரு பெண்ணுடைய ஃபேஸ் அப்படியே அப்படின்னு. அதை பார்த்த உடனே மனுஷனுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படியே இவர் வந்து எகுறாரு. அங்கே இருந்து பால்கனி வழியாக ஒரு பைப்பை பிடிச்சி நேராக வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடிக்கு போயிடுறாருங்க. அவர் ஒய்ஃப் கேட்குறாங்க, ஏங்க படிக்கட்டில் வந்துருக்கலாமே, ஏன் பைப்பை பிடிச்சி மொட்டை மாடிக்கெலாம் வரீங்க? இல்லை காலையில் எக்ஸசைஸ் பண்ணலையா, அதனால் பைப்பு பிடிச்சி வந்தால் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கெத்து. இவருக்கு என்னென்னா, நம்ம இந்த மாதிரி பார்த்து பயந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப அசிங்கமாக போயிடுமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கெத்து காட்டுரு. அப்போ தான் இவர் ரியலைஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரி நிகழ்வுகள் ரெகுலராக நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இது நம்ம சீரியஸாகவே எடுத்துக்கல, ஆனால் சீரியஸாக எடுத்துக்கணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தாருங்க. அடுத்த நாள் இரவு மொட்டை மாடியில் பிரசாந்த், சிவா, செந்தில் 3 பேரும் வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. பிரசாந்தோடைய கையில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா சுஷீலாவை வச்சுருக்காரு. அவர் அப்படியே விளையாட்டி காட்டிக்கிட்டு இருக்காங்க சின்ன குழந்தைக்கு. அதுவும் நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கிற குழந்தை திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அழுக ஆரம்பிக்குது. பிரசாந்துக்கு முன்னாடி செந்தில் இருக்காரு. செந்தில் ஒரு மாதிரி பேய் அடைஞ்ச மாதிரி அப்படியே பார்க்குறாரு. செந்திலுடைய கண்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, பிரசாந்துக்கு பின்னாடி ஒரு உருவம் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. அப்படியே பிரசாந்தை பிடிச்சி தள்ளி விட போகுது அப்படின்ற ஒரு இதை வந்து பார்க்குறாரு. அந்த உருவத்தோடைய கையை வந்து பார்க்குறாரு. அண்ணான்றாரு. என்னடா அப்படின்னா, அண்ணா அப்படின்னும் போது பட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உருவம் பிரசாந்தை பிடிச்சி தள்ளுதுங்க. பாப்பா வேற வச்சிருக்காரு பிரசாந்த். தள்ளினோடனே பேலன்ஸ் இல்லாமல் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருவோம் அப்படின்ற ஒரு இதில் இப்படி வராரு. ஐயோ பாப்பாவும் அண்ணனும் விழுந்துட போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் என்ன பண்ணுறாருன்னா கையை இப்படி வைக்கிறாருங்க, தடுக்கிற மாதிரி. அந்த கையில் வந்து யாரோ கத்தியை வச்சு ஓங்கி டமால் அடித்தா இப்படி இருக்கும். அப்படி மாதிரி கத்தியை வெட்டின மாதிரி வெட்டிருக்கு. கை வந்து டோட்டலாக வெட்டி ஒரு ரத்தம் அப்படியே போகுது. கத்துறாரு. பிரசாந்த் வந்து அப்படியே பாப்பாவையும் சமாளிச்சுக்கிட்டு கீழே விழுகாமல் ஒரே கையை வந்து பேலன்ஸில் வச்சுக்கிட்டு எழுந்துறாரு. ஐயோ அம்மா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு எல்லாரும் ஓடி வராங்க. ஓடி வந்து செந்திலுடைய கை என்னடா ஆச்சுன்னா, என்னமோ தெரியலமா, யாரோ இது மாதிரி கத்தியை வெட்டின மாதிரி இருந்ததுமா, ரத்தம்லாம் வந்து பார்த்தோன்னே அவங்க அப்பா வந்து பதறி போய் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிறாருங்க. ஹாஸ்பிட்டலில் கட்டெல்லாம் கட்டுறாங்க. கத்தி தான் வெட்டுறதுக்கு, கையில் ரத்தம் வந்திருக்கு. ஆனால் செந்திலுக்கு வந்து ஜுரம் பயங்கரமாக வந்திருக்கு.
ஒரு மாதிரி ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் வந்து இருக்காரு. ஹாஸ்பிட்டலில் கட்டிக்கிட்டு இருக்கும்போது டாக்டர் சொல்கிறார், ஏன் இந்த பையன் வந்து ரொம்ப அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுறான், ஒரு மாதிரி ரொம்ப சீரியஸான சுச்சுவேஷனில் போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது, நர்ஸ் என்னென்னு செக் பண்ணுங்க அப்படின்றாங்க. என்னென்னு கண்டுபிடிக்க முடியல. ஐயோ உடனடியாக அட்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி உடனடியாக அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பா வேற அட்மிட் பண்ணிட்டோமேன்னு சொல்லி காசை ரெடி பண்ணுறதுக்காக அவங்க அம்மாவுடைய ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு சேட்டு கடையில் வச்சுட்டு காசை வாங்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் கட்டிக்கிட்டு இருக்காரு ஃபீஸ். கரெக்டாக அந்த ஃபீஸ் கட்டுற கவுண்டரில் ஒரு சாமியார் ஒருத்தர் வந்திருக்காருங்க. வந்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த வீட்டை இன்றைக்கே நீ காலி பண்ணணும், அப்படி நீங்கள் காலி பண்ணலை அப்படின்னா 24 மணி நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் உயிரோடு இருக்க மாட்டீங்க. ஒரு நாள் டிலே பண்ண ஒரு நபர் இறந்து போய்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற ஒரு பயம் பொறுத்துறாரு. சாமி என்ன சாமி இப்படிலாம் பேசுகிறீங்க, இப்படிலாம் பேசாதீங்க, இது உண்மைடா, உண்மை, நீ நம்பா காட்டிப்போ, நம்புனா உனக்கு நல்லது, நம்பலனா நாளைக்கு தெரியும் பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாருங்க. இவர் காசு கட்டிகிட்டே இருக்காரு. கரெக்டாக அந்த கேஷ் கவுண்டர்லேருந்து கேட்குறாங்க, சார் என்ன சார் ஒரு 100 ரூபா கம்மியாக, உடனே 100 ரூபா கட்டு, சார் யார்கிட்ட சார் பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த கேஷ் கவுண்டரில் இருக்க அந்த லேடி கேட்குறாங்க. என்னவா நீ சொல்கிற, பக்கத்தில் ஒரு சாமியார் வருது, அங்கே யாருமே இல்லை சார், தனியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, நெத்தி யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி பட்டு திரும்பி பார்த்தா உண்மையிலே அந்த இடத்துல யாரும் இல்லை. அந்த கேஷ் கவுண்டர்லேருந்து ஹாஸ்பிட்டலோட மெயின் என்ட்ரன்ஸுக்கு போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். இவர் அப்படியே குடுகுடுன்னு ஓடி போய் வெளியே எட்டி பார்க்குறாரு. பார்த்தா அந்த சாமியார் வந்த சுவடும் கூட தெரியலங்க. அவர் எங்கே போனார், யார் என்ன எதுவுமே தெரியல. டீட்டெயிலாக இதை பற்றி பேசவும் முடியல. சரி ஒரு நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக செந்திலுக்கு ட்ரீட்மெண்ட் போகுதுங்க. அடுத்த நாள் அந்த சாமியார் சொன்ன மாதிரியே ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்த செந்தில் உடைய உடல்நிலை ரொம்பவும் மோசமாக போகுது. செந்தில் இறந்து போகிறார். தன்னுடைய மகனுடைய இறப்பை தாங்க முடியாமல் அழுகிறார். லிட்டரலாக அந்த சாமியார் சொன்னது உண்மையோ அப்படின்னு சொல்லி பயப்பட ஆரம்பிக்கிறார். நிறைய சிக்னல்ஸ் அந்த வீட்டில் நம்மளுக்கு ஆல்ரெடி அந்த அமானுஷம் கொடுத்துக்கிட்டே இருந்தது. ஆனால் அந்த சிக்னல்ஸ் எல்லாத்தையும் நம்மக்கிட்ட வந்து நம்ம மனைவியும் சரி பையனும் சரி சொன்னாங்க. ஆனால் இதை நம்ம சீரியஸாகவே எடுத்துக்கல, இது நம்மளுடைய தவறு தான், நம்மளுடைய தவறுனால தான் அந்த பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறாரு, ரொம்ப வருத்தப்படுறார். ஆனால் அன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறார், இதுக்கப்புறம் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செந்திலுடைய உடலை கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போகல, ஹாஸ்பிட்டல்லேருந்து வச்சு அப்படியே அங்கேருந்தே வந்து இறுதிச் சடங்குக்கு முடிவு பண்ணி அங்கேயே முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் ஆகட்டும் சரி, பிரசாந்த் ஆகட்டும் சரி, சிவா ஆகட்டும் சரி, சுஷீலா ஆகட்டும் சரி, அந்த வீட்டுக்கு போகக்கூடாது, இங்கேருந்து அப்படியே உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுங்க, அங்கே பொருளெல்லாம் காலி பண்ணிவிட்டு எப்படி வேறு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகணுன்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனடியாக சொல்லிடுறாரு. அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க இருக்கிற சுச்சுவேஷன், அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டை வந்து காலி பண்ணிவிட்டு வந்துடுறாங்க. இன்ஃபேக்ட் இன்றைக்கும் கூட சேலம் போனால் அவங்க தம்பியுடைய ஞாபகம் அவரை ரொம்ப ஹாண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் வந்து சொல்லியிருக்காரு. யாருக்கு இருக்காது, யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அந்த ஒரு பாதிப்பு செந்திலுக்கு வர வேண்டிய பாதிப்பு கிடையாது, பிரசாந்துக்கும் அவங்க தங்கை சுஷீலாவுக்கும் வர வேண்டிய பாதிப்பு. அந்த அமானுஷம் அவங்கள தான் தள்ளிவிட வந்தது. அவங்கள காப்பாற்ற வந்தவர் தான் செந்தில். ஆனால் காப்பாற்ற வந்தவர் அவருடைய உயிரே கொடுத்து இவங்க 2 பேரையும் காப்பாற்றிருக்காரு. இன்றைக்கி இவங்க ஃபேமிலியில் இவங்க 3 பேரும் நல்லா பெருசாகி செட்டில் ஆகி நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறாங்க. பட் இன்றைக்கும் அவங்களுடைய குலதெய்வமாக யாரை வழிபட்டு வராங்க அப்படின்னா அவருடைய தம்பி செந்தில தான் வழிபட்டு வராங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வுடைய முடிவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா அந்த வீட்டுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் யாருக்குமே அந்த லொக்காலிட்டியில் அந்த வீட்டுடைய ஹிஸ்ட்ரி வந்து தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சில நேரங்களில் ஒரு சில அமானுஷங்கள் நம்மளுக்கு ஒரு சில வார்னிங்ஸ் வந்து கொடுக்கும். அந்த வார்னிங்ஸை எடுத்துக்கிட்டு நம்ம இடத்துலேருந்து மூவ் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கும் நல்லது, நம்மளுடைய குடும்பத்துக்கும் நல்லது. பட் நம்மளுடைய ஈகோ வச்சுக்கிட்டு இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத நினச்சிக்கிட்டு நம்ம அங்கே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு கதை ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கும். ஸோ இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை எங்களை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லைனா என்னோட மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.